காசு 10 ரூபா. ஒரு கிஃப்டா கொடுத்து விட்டுருக்கணும். அதில் வந்து இதை போட்டு கொண்டு தான் போ தலைக்கு இது ஒரு ஆளுக்கு தான் நம்பி இது மட்டுமா மகாக்கு வந்து இது கொக்கோவாம் அனைவருக்கும் வணக்கம். நான் தேவி. நான் தான். அப்போ இன்றைய தினம் என்னென்னு சொன்னால் எங்களோட தங்கச்சி மாமா தான் வீடியோ செய்ய போயினோம். அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்று சொன்னால் எங்களோட தங்கச்சிக்கு வந்து எங்களோட அப்பா வந்து கொழும்புக்கு போய் இன்றைக்கு 1 மாதமாக ஆகுது. அப்போ எங்களோட அப்பாவுக்கு வந்து எங்களோட அப்பாண்ட சொந்தக்காரரால் வந்து இத்தாலியில் இருக்கணும். அப்போ இத்தாலியில் இருக்கிற அந்த சொந்தக்காரர் வந்து எங்களோட அப்பாவுக்கு எங்களோட தங்கச்சி கண்டு கிஃப்ட்டுகள் கொஞ்சம் கொடுத்து விட்டுருக்கணும். ஆனால் பாருங்க எனக்கு கண்டு ஒன்றுமே கொடுத்து விடல. எங்களோட தங்கச்சிக்கு தான் கிஃப்ட்டுகள் கொடுத்து விட்டுருக்கணும். வீடியோ பார்க்குறதாம். அப்போ மகாகம் வந்து கொடுத்து விட்டுருக்கு சில பரிசு பொதிகள். அப்போ உண்மையாகவே வந்து அந்த பரிசு பொதிக்கு என்ன கிடக்கு நாங்கள் பார்க்கல. இனித்தான் உண்மையாகவே நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ வீடியோவில் பார்த்து எக்ஸைட்டிங் ஆகும்னு சொல்லி அப்போ எங்களோட தங்கச்சிக்கு வந்த பார்சல்ன்றபடியாக அவள் தான் வந்து வீடியோவையும் செய்ய போகிறா. சரி வாங்க பார்ப்போம் எங்களுக்கு என்னென்ன மாதிரி பார்சல் வந்தது. மகாக்கும் இதுக்குள்ள பார்சல் இருக்காம். மகாக்கு ஏதோ சாமான் கொடுத்து விட்டுதான் ஒரு சின்ன கிஃப்ட் தான். பார்ப்போம் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி. சரி வாங்க வீடியோ. இது முதலாவது வந்து கிட்ட கொண்டு காட்டுங்க. இது வந்து யூரோ காசு 10 ரூபா. இது ஒரு இஞ்சித்திய காசுக்கு ஒரு 3000 வரும். 3000 2,000 வரும். வடிவா இருக்கு என்ன சரி ஓகே அளவை காசு. இதுதான் எங்களுக்கு வந்து குட்டி கிஃப்ட். அதோட ஜோவண்டாவே இது ஒரு பேக். பேக்ல என்ன இருக்கு? இந்த பேக்ல வந்து பாஸ்தா இருக்கு. பாஸ்தா செஞ்சுதாங்க கட்டாயம் சாப்பிடுவோம். 2 முறை பாஸ்தா தான் டிசைன் வித்தியாசம். ஒரு பாஸ்தா தான் டிசைன் வித்தியாசம். கிஃப்ட் குட்டி கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு தான். பாஸ்தா பிடிக்குமா? அந்த டிசைன் இது ஒரு ஆளுக்கு தான் நம்பிக்கை தான். அடுத்தது வந்து சாக்லேட்ஸ் தான் வளமா போல. சாக்லேட்ஸ் பாப்பம். இது ஒரு சாக்லேட் ப்ளூபெரியா. இது முந்திரி பழமா. முந்திரி பழ சாக்லேட் வந்திருக்கு பாருங்க. அப்புறம் பர்பஸ் பிஸ்கட். லோட்டஸ் பிஸ்கட். ஃபாரின் அண்ட் பர்பஸ் பிஸ்கட். இங்க வெளிநாட்டா பாப்பம் பொறுப்பு. வெளிநாட்டா. பின்ன நாங்க இங்கிட்ட வந்து வர்றாங்க. இது வந்து பீனட் அண்ட் சாக்லேட் தான் வெளிநாட்டு. அப்புறம் இதுவும் சாக்லேட். ரெண்டு வந்து ஒரே கலர்ல. என்ன சாக்லேட் அது? என்ன சாக்லேட்? டார்க் சாக்லேட் மாதிரி இருக்கு. அது இத்தாலியன் பாஷையில இருக்குறதால தெரியல. அம்மா கொக்கோவாம். கொக்கோ சாக்லேட் ஃபின்ஸ்மோ லேட்டோ ஒன்று இருக்கு. இதுவும் சாக்லேட். எல்லாமே வேற பாஷையில இருக்கிறபடியா எல்லாம் வந்து வெளிநாட்டு அங்க இருந்து கொண்டு வந்தீங்க. இது இங்கிலீஷ் இல்ல. அப்ப அதுவும் அதே சாக்லேட் இல்ல. இது வேற ஃப்ளேவர். என்ன மாதிரி சொலிடல். இது இத்தாலியன் பாஷை போல. இத்தாலியன் பாஷை போல. எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இங்கிலீஷே தெரியற பெரிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து பிஸ்கட். ஓரியோ பிஸ்கட் மாதிரி இருக்கு. ஓரியோ மேடம். நான் ஓரியோ. இந்த இத்தாலியில வந்து ஓரியோ கம்பெனி இல்ல. இல்ல அந்த பிஸ்கட் ஷேப்ல இருக்கு. எங்களுக்கு அதான் தெரியும். டிவிகா. ஆமா டிவிகா கம்பெனில பிஸ்கட். அப்புறம் இது என்ன டோப்லர். இது நார்மலா இப்ப இலங்கை எல்லா கடையிலயும் வந்து இருக்கும். தெரிஞ்சிருக்கும். நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த சாக்லேட் அதே முந்திரிய பழ சாக்லேட். அப்புறம் சீஸா. இது வந்து பூர பாக்கணும். சூயிங்கமோ? சூயிங்கம். சீஸ் தான். அப்புறம் இதுக்குள்ள கொஞ்சம் காசு சாக்லேட் இருக்கு. ஒரு வச்சு காட்டு. காசு சாக்லேட்டா? காசு அதாவது இது இந்த நாட்டு காசு. காசு சாக்லேட். காசு
கோல்டும் இருக்கு எத்தனை காசு Euro. காசு chocolate. அங்கத்தே chocolate. எத்தனை ரூபா 1 ரூபா சாக்லேட்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜெலி. டேஸ்டியான ஜெலி. இதுவும் ஒரு ஜெலி பேக். அப்புறம் இதுவும் அதே ஃப்ளேவர் இல்லை, இது வேற ஃப்ளேவர். இது வந்து பெரிஸ்ன்னு சொன்னா அந்த 2 விதமான இது இருக்கு ஜெலி. மெட்டு ஜெலி தான். இதுவும் அந்த விழுப்பாடும் அதுல குட்டி. அப்புறம் வந்து இது மாதிரி சாக்லேட். இவ்வளோ சாக்லேட்ஸும் எனக்கு தந்து விட்டுருக்கணும். அப்ப இந்த சாக்லேட் ரொம்ப நன்றி. சரி அதுக்கு என்ன இருக்கு? நெக்ஸ்ட் ஒரு பேக் இருக்கு. மாகுட்டி மாகுட்டிக்கு ஒரு விளையாட்டு சாமான் கொடுத்து விட்டவையா என்னன்னு பாப்போம். மாகுட்டி ஃபர்ஸ்ட் என்னன்னு பாப்போம். இது வந்து என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னன்னு சொல்ல பாரு. தெரியாது சொல்லுமா? தெரியாது. அதாவது வந்து நாங்க வந்து கிறிஸ்டியன்ஸ். நாங்கள் வந்து சர்ச்சில் முதல் நன்மை எடுத்தா இதை போட்டுக்கொண்டு தான் போவோம். தலைக்கு இதை போடுறது. ஜெருசலேமா இத்தாலியன். அப்ப இதை வந்து நாங்க சர்ச்சில் இப்படி போட்டுக்கொண்டு தான் பூசல் இருக்கிறாங்க. அதாவது முதல் நன்மை பெற்றுனாங்க. அப்ப இது இதான் மகாக்கு வந்து அந்த விளையாட்டு சாமான். ஃபேன் மாதிரி இருக்கு. இதை பிரஸ் பண்ணு. அதான் இதுல வந்து டாஃபி பாருங்க. மகாண்டைக்கு இதை விளையாடி கொண்டே இருக்கு. அமதி கைனோ போல ஆளுக்கு மேல ஒரு குட்டி பொம்மை நிக்குது. இதுல டாஃபி இருக்கு. அடியில டாஃபி பேக் பண்ணி இருக்கு. அதை உடைச்செடுக்கிறது போல அவளை எடுக்கட்டும். மகாக்கு வேற என்ன? மகாண்ட வேற என்ன இருக்கு? இது மட்டுமா? மகாக்கு வந்து இது. அப்புறம் இது வந்து பவுடர். பேபிஸ் போல பவுடர் தானே இது? மகாக்கு பவுடர் இங்க என்ன அதுல பவுடர் அடிக்கிறது போட்டு. கிரீமா பவுடரா? பாருங்க. பவுடர் இந்த அக்ல கடிபடுது குழந்தை பவுடர். அப்புறம் வந்து எனக்கு வந்து கார் இத்தாலி தான். மகா விளையாட போகுது ஃபேன் போட்டு. அப்புறம் என்ன எனக்கு பிடிச்ச கார். குழந்தைக்கு கார் பாருங்க. இந்த வயசுல தான் விளையாடி. எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். இப்படி குட்டி குட்டி விளையாடிச்சோம். சின்ன வயசுல விளையாடையில தான் மகா குட்டிக்கு தான் கொடுக்கணும். என்ன மகா கொண்ட கொடுங்க. அப்ப குட்டி கார் வெப்ப இதுல வெப்ப. இது நியூட்டலா. நியூட்டலா சாக்லேட். எனக்கு பிடிச்ச நியூட்டலா. இது வந்து பிரேஸ்லெட். கைக்கு போடுறது. அது இந்த குணம் தெரிஞ்சு கொடுத்து விட்டுருக்கேன். கைகளுக்கு போடுறதுக்கு நான் போடுறேன்னா இப்படி எல்லாம் டிசைன் ஒரே கலர்ல இருக்கு. அப்புறம் இது ஜாம். என்ன அப்படி பழம் போட்டு இதுவும் வந்து ஜாம் தான் ப்ரோ. ஜாம் நல்லா இருக்கு. காத்து வரும். காற்று மகா தூங்கும் போது காற்று ஃபேன் போடு. காத்து வரும். அப்படியே காத்து உண்மையில நல்லா இருக்கு காற்று. அது அமர்த்தி கொண்டல நிக்கும். ஏன் அமர்த்தி கொண்டா நிக்கும்? அந்த எங்கட ஊர்ல காற்று வருது. நல்லா இருக்கு. நாங்க திருவிழாக்கள் அப்படியே டிசைன் வித்தியாசம். நல்லா இருக்கு. இது ஃபாரினா அந்த நீங்க பார் லேபிள் அது அடிச்சலாம். அங்க ஃபேன் போட்டு விடுங்க. இது அங்க தே முடியல. அங்க போய் கொண்டு போய் வீசிக்கணும் தெரியும். அப்புறம் வந்து எனக்கு ஒரு வாட்ச். கோல்டன் வாட்ச். பாப்பா நல்லா இருக்கு. இது வட்டி செய்யணும். அப்படி எனக்கு அளவு வராது. டிசைன் பாப்பா இது வட்டி செய்யலாம். கடையில கொடுத்தாங்க. சரியா? எனக்கு தானே அளவா இருக்கும் நினைக்கிறேன். அதான் தான் உடைச்சுதான்.
அப்பமே சும்மா வீணா அதை விட்டோம் அதுதான் என்ன ஏன் பூனா விட்டு அப்ப அம்மா கலவு இவ்வளவு சும்மா வெட்ட வேணாம் அம்மா கொடுப்போம் நாங்கள் போடுங்க என்ன இது கலட்டு கலட்டு தெரியும் எனக்கு இங்கே கலட்டுறது தெரியுமே இது கலட்டு போடுது இல்லையா அதை அப்படியே போட்டுட்டு இருக்கிறோம் கலட்டியாச்சு சரியா என்ன அம்மாவே நல்லா இருக்கா டிசைன் டிசைனா போச்சு ஓகே இந்த கை கட்டும் இந்த கை கட்டும் நல்லா இருக்கு தங்கம் தங்க கலர் கோல்ட் கலர் ஜூரா பண்போ இது எனக்கும் கொஞ்சம் பட்டும் மணி கூட அம்மா கட்டி இருக்கறா எனக்கு கொஞ்சம் பட்டும் நீங்க இல்ல அது போட்டா தெரியா விழுமோ இல்ல தானே விழும் ஆனா பெருசா உண்டு பட்டும் நல்லா இருக்கா சாரி கட்டபடியா இருக்கு நன்றியா நன்றி சாரி அதுக்கு போடுங்க எனக்கு தானே சைட்டால கலட்டும் எனக்கு தானே இந்த சைட்டால கலட்டும் லைட்டா கட்டுங்க நல்லா இருக்கா என்ன கோச் கொடுத்து விட்டதுக்கு நன்றி அம்மா கண்ட கோச் ஹீரோ கோச் நெக்ஸ்ட் அப்புறம் என்ன காஃபியம் காஃபி இது வந்து இதுவும் இத்தாலியான் சென்றுதான் மேட் இன் இத்தாலி ஆனா இது இங்க வாங்குறதுன்னு சொன்னா ஜான்சன் ஒரு 5000 ரூபாய் அப்படி வரும் இல்ல கூட வரும் கூட வரும் அங்க தேவ வச்சண்டே கோல்ட் கலர் நான் ஆனா இங்க எடுக்க மாட்டோம் இந்த வச்சங்க தேவைக்கு அப்புறம் என்ன லிப்ஸ்டிக் அப்புறம் புதுசு இப்போ தான் கொடுத்து விடுவீங்க அதாவது வந்து இந்த ஷேட்ல ஒரு லிப்ஸ்டிக் டார்க் ரெட்ல அப்புறம் வந்து இந்த நெயில் பாலிஷ் இந்த கலர்ல ஒரு நெயில் பாலிஷ் அவ்வளவுதான் அதையும் வச்சு காட்டுங்க தங்கச்சிக்கு வந்து தங்கச்சிக்கு ஒரு கிஃப்டா வந்து அப்போ இன்றைய தினம் வந்து எங்களோட தங்கச்சிக்கு வந்து இவ்வளவும் வந்து அவருக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்து விட்டுருக்கணும் அதில் வந்து மகாக்கும் வந்து அந்த என்ன சொல்கிற பவுடர் மற்ற ஃபேன் குட்டி கார் வந்து கொடுத்து விட்டுருக்கணும் அப்போ வீடியோக்குள்ள வந்து நான் எனக்கு போடுறது தானே பெருசாக போடுறதே இல்லை பெருசாக கொஞ்ச நாளா அப்போ இன்றைக்கு ஒரு இதே ஒரு வீடியோ எடுத்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னா எடுத்து நாங்கள் அதுதான் இருக்கிறோம்னு சொல்லி மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாருங்க மீண்டும் ஒரு காணொலியில வந்து உங்களை சந்திப்போம் என்ன முடிக்கணுமா முடிங்க என்ன இந்த கிஃப்ட் தந்து விட்டு அந்த அண்ணாவா அக்கா கொடுத்து விட்டு அதை கூட கேட்கல நான் அதே பம்புறாரு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னை ஞாபகம் வச்சிருந்து கொடுத்து விட்டதுக்கு அப்புறம் மகா சார்பாவும் நன்றி சொல்லுறேன் வீடியோ பாக்குறவே ஆமாண்டா அப்பா சொன்னவர் மகாக்கும் வந்து கொடுத்து விட்டுக்கணும் சாக்லேட்டும் அந்த இதுவும் அப்போ பாய் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான காலையில் சந்திப்போம் பாய் பாய்